வணக்கம் நண்பர்களே. ஆமா 196 குறள வந்து நாம முடிச்சுட்டோம். அடுத்தால 197 குறளுக்கு வந்திருக்கோம். முன்னால வந்து அ இதுக்கு முன்னால சொல்லும்போது இந்த நீர்மை உடையார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அ அத பத்திலாம் சொன்னாரு. நீர்மை உடையார்னா உணர்ந்த நல்லவங்கள பற்றி சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த அ அந்த மாரிலாம் வந்து ஒரு பைநிலை சொல்லாமைய கடைப்பிடிக்கிறவங்கள வந்துலாம் வந்து அவங்க வந்து எப்படிப்பட்ட ஒரு 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 பதர்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த இதெல்லாம் சொன்னாங்க. இப்போ வந்து ஆஹ், இப்போ வந்து சான்றோருக்கு வந்திருக்காரு. வந்து சான்றோர்களை வந்து அந்த வைநிலை சொல்லாமைய வந்து இந்த இது வந்து சான்றோர்கள் வந்து இதுல எப்படி நடந்துக்கிடுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சான்றோர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து அவங்க வந்து ஆஹ், அந்த நீர்மையுடையார் எல்லாரும் ஒண்ணுதான். அப்படி ஒண்ணும் பெரிய இது இல்லை. எல்லாரும் நல்லவர்களும் சான்றோர்கள் தான். இந்த சான்றோர்கள் வந்து அவங்க எல்லாம் வந்து உலகத்துக்கு வந்து சான்றோர்கள் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பெரிய மத தலைவர்களாக கூட இருக்கலாம். ஒரு மத தலைவர்கள் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மக்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய ஒரு பெரிய அமைப்புல வந்து அவங்க தலைமை தாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு பெரிய அரசியல் கட்சிக்கு கூட அவங்க வந்து தலைவர்களா இருப்பாங்க. அவங்க எல்லாம் உண்மையிலேயே சான்றோர்கள் தான். அது வந்து அதுல வந்து எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் மக்களுக்கு வந்து மக்களுக்காக தொண்டு புரியிறவங்க. அவங்க மக்களுக்காக பல அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க தைரியமா வந்து பேசுறாங்க. அதனால வந்து அவங்க வந்து சான்றோர்கள். இந்த ரிலிஜியஸ் லீடர்ஸ், பெரிய 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 சிறந்த பேச்சாளர்கள், சிறந்த பொது அமைப்புகள்ல இருந்து மக்களுக்காக பேசக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி அது சான்றோர்கள்ங்கிறவங்க இருக்காங்க. இப்போ இந்த பயனிலை சொல்லாமைய வந்து சான்றோர்கள் வந்து இவங்க எப்படி வந்து இந்த இந்த சான்றோர்கள் இந்த பயனிலை சொல்லாமைங்கிற இந்த விஷயத்துல அவங்க வந்து எப்படி நடந்துக்கிடணும்? ஏன்னா அந்த பயனிலை சொல்லாமை அந்த தவறு அவங்களுக்கும் வந்துடக்கூடாது. அப்படிங்கும்போது அதை வந்து யோசிச்சு பார்க்கிற வள்ளுவர் வந்து இந்த சான்றோர்களை பத்தி இந்த பயனிலை சொல்லாமையை வந்து பொருத்தி பார்க்கிறார். அது என்ன சொல்றாருன்னா நயனில நயனில சொல்லினும் சொல்ல இருக்க எதை சொல்ல இருக்க யார் சொல்ல இருக்க நயனில சொல்லினும் சொல்ல இருக்க சான்றோர் பயனில சொல்லாமை நன்று அப்படின்னு சொல்றாங்க. சான்றோர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆஹ், ஆஹ், அவங்கள பொறுத்தவரையில வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெர்மிஷன். அவங்க சான்றோர்கள். அவங்க வந்து நயனில சொல்லியும் சொல்லாக்கு. ஏன்னா எல்லா நேரங்கள்லயும் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு அஹ், ஒரு கோபம் கோபம் இல்லாமலோ அல்லது கண்டிப்பு இல்லாமலோ அல்லது ஒரு திட்டுதல் இல்லாமலோ அப்படி வந்து இதெல்லாம் வந்து இல்லாம சில நாள் நேரத்துக்கு சான்றோர்கள் வந்து
பார்த்தத வந்து பார்த்தபடி அப்படியே சொல்லுவாங்க. அவங்களுடைய கோபம் வந்து அந்த சான்றோர்களுக்கு வரக்கூடிய அந்த கோபம் அவங்களுக்கு வரக்கூடிய கோபம். அதனால அதுக்கு வந்து ஒரு அலவன்ஸ் குடுக்காரு வள்ளுவர். அப்பா அவங்கள வந்து அவங்க வந்து இந்த சமுதாயத்த வந்து திருத்துறதுக்கு, அத நல்வழிப்படுத்துறதுக்கு கடமைப்பட்டவங்க. அதனால அவங்க வந்து அந்த எல்லாம் அ எப்பவுமே வந்து ஒரு நல்ல ஒரு சாந்தமான மொழியிலேயே எல்லாத்தையும் சொல்லி எதுவும் பார்க்க முடியாது. நயனில சொல்லினும் அத பத்தி ஒண்ணும் இல்ல. என்ன சொல்லக்கூடாதுன்னா, சொல்லற்க சான்றோர் சான்றோர் பயனில சொல்லாமை நன்றி. பயனில்லாத வார்த்தைகள வந்து நீங்க சொல்லாம இருங்க. போதும். அது போதும். நீங்க சில நேரத்துக்கு நீங்க வந்து நயனிலை வந்து சொல்ல முடியாம போகலாம். கொஞ்சம் வந்து ஹார்டு டெர்ம்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ண வேண்டியது வரும். ஒரு அ அ ஒரு கண்டிப்பான வார்த்தைகள வந்து நீங்க உபயோகப்படுத்த வேண்டியது வரும். அதுல வந்து ஒரு அ ஒரு இனிமையாக, ஒரு தென்றல் போல வந்து அவங்க வந்து சொல்லவே முடியாது. நீங்க வந்து சில நேரத்துக்கு அப்படி சொல்லுவீங்க. "நயிலின சொல்லினும் சொல்லற்க சான்றோர் பயனில சொல்லாமை நன்று." அவரு அதத்தான் அதுக்கு மேல அவரு அத சொல்லல. "சொல்லாதே" அப்படின்னு சொன்னார். பயனில சொல்லாமை நன்று. அத நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா, பயனிலை சொல்லாமங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். பயனில அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து, அதனால அது வந்து அ அந்த 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 பார்ட்டியையே கெடுத்துரும். சொல்லுவாங்கல்ல, அந்த பார்ட்டியையே வந்து அந்த ஒரு வார்த்தையினால வந்து அந்த பார்ட்டியே வந்து சிதறி போச்சு. அதுல உள்ள அந்த பார்ட்டியில அந்த ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம் நடக்கும்போது, அதனால எல்லாருக்கும் பெரிய மனத்தாழ்வு ஏற்பட்டு போச்சு. எல்லாரும் ரொம்ப வருத்தம் அடைஞ்சாங்க அப்படின்னு. அப்படி அதனால தான் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து சான்றோர் சொல்லற்க பயனில சொல்லாமை நன்று. அதுதான் வந்து முக்கியம். அப்படி வந்து அ சான்றோர்கள் வந்து பயனற்ற சொற்களை சொல்லிட்டா, அது மன்னிக்க முடியாத குற்றம். நீங்க அப்படி சொல்லவே கூடாது. அது கண்டிப்பா அ திருவள்ளுவர் சொல்றார். "அப்படி செய்திடாதீங்கய்யா. நீங்க வந்து நயனிலை சொல்லாட்டாலும் பரவால்ல. பயனில்லாத வார்த்தைகள் பயனில்லாத வார்த்தைகள் வந்து எவ்வளவோ இருக்கு. சில நேரங்கள்ல சிலர் வந்து பயனற்ற வார்த்தைகள வந்து பேசி தொலைச்சுருவாங்க. என்ன வ அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கும் சில நேரங்கள்ல அது என்ன நம்ம செய்றோம், என்ன பேசணுங்கிறது தெரியாம அப்படி பேசிருவாங்க. அந்த பேச்சு பேசிட்டு அவங்க சான்றோர்கள் வந்து இல்லைங்கிற அந்த கட்டம் வந்துரும். ஏன்னா அப்படித்தான் நம்ம பார்க்க முடியல. எவ்வளவோ பேர் வந்து அப்படி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு தவறுதலா வந்து பேசும்பொழுது, அந்த சான்றோர்களா இருக்கக்கூடியவங்க அந்த இடத்துல வந்து அவங்க அந்த ஒரு அ ஒரு சண்டையான ஒரு சூழ்நிலை, ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு சூழ்நிலை. ஒருத்தர் வந்து தவறா பேசுறாரு. ஆனா இவங்க வந்து அத வந்து ரொம்ப அருமையா வந்து சிரிச்சு வந்து அந்த இடத்த அவங்க கொண்டு போறாங்கன்னா, அவங்க தான் சான்றோர். ஆக இவங்களும் அதே மாரி வந்து பேசிட்டாங்கன்னா,
போச்சு. எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கு. எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி அந்த மாதிரிலாம் அந்த பார்க்கும் பொழுது அதனாலதான் வந்து திருவள்ளுவர் சொல்றாரு, நீங்க வந்து அந்த சான்றோர்கள் வந்து இந்த பயனில்லாத சொற்களை சொல்லாமல் இருப்பது நன்று. அதுதான் வந்து பெரிய அதாவது என்ன, இதுதான் ஒரு பெரிய ஒரு ஒழுக்கமான காரியம். சரி, இனிமே அடுத்தாலே இன்னொரு குரலை பார்ப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.